கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 8ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே பூஜை ரூமில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. ஆரத்தி எடுக்கிறது நம்ம அபிராமி தான். அபிராமி ஆரத்தி எடுத்து முடிச்சதோட நேரா கார்த்தியையும் தீபாவையும் பார்த்து உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேருக்கும் அப்படியே கல்யாணம் ஆகியிருந்துச்சுன்னா நான் இன்னுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்னன்னே தெரியல, ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை என்னால பார்க்க முடியல. இப்ப மறுபடியும் நடந்த கல்யாணத்தையும் என்னால பார்க்க முடியல. ஏதோ நான் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல போல அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டத்தோட கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு நல்ல நாள் பார்த்து தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அருண் சொல்றாரு, ஆமாம்மா, நாளைக்கு கூட நல்ல நாளா தான் இருக்கு. நாளைக்கே தீபா கார்த்தியோட கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு. அப்ப தீபா டக்குன்னு என்ன நாளைக்கு அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்றாங்க, ஏன் தீபா நாளைக்கு இன்னத்தோட மூஞ்சி செத்து போகுது, ஏன் இப்பயே வச்சுக்கலாமா அப்படின்னு. அப்ப கீதா நேரா கார்த்தியை பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க கார்த்தி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இப்பதானம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குணமாகட்டும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. அருண் சொல்றாரு, ஆமாம்மா இப்பதானம்மா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை பார்த்த பிறகு என் உடம்பு தானாவே சரியாயிடும். அதை விட பெருமகிழ்ச்சி எனக்கு எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, சரிம்மா இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அபிராமியை கூட்டிட்டு போறாங்க நம்ம கார்த்தி. இதை பார்த்துட்டு கீதா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. கீதாவும் கார்த்தியும் ரூமுக்கு போறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க என்ன நடக்குது? உங்க அம்மா ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேசஞ்சர் வேகத்துல மெதுவா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க. விட்டா உங்க அம்மாவுக்காக என் கழுத்துல தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டும் கொண்டாடிடுவீங்க போல அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு கண்டிப்பா ஆகவே ஆகாது. நான் வந்துட்டு தீபாவை உண்மையாவே லவ் பண்றேன். அதனால கண்டிப்பா உங்களுக்கு நான் தாலி கட்டிட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கீதா சொல்றாங்க, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யா தீபாவும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப கீதா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, நான் மட்டும் இந்த உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் உங்க அம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல போய் சீரியஸா கிடப்பாங்க, பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்போதைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு இந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்ப இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவுக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, ஏதோ உண்மைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் தான் அவளை வந்து பாறையிலேருந்து தள்ளிவிட்டேன் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு கார்த்திகிட்ட சொல்லிட்டாலோ, கார்த்திக் விஷயம் தெரிஞ்சா இந்த விஷயத்த சாதாரணமா விட மாட்டானே அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளேயும் சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா ஒட்டு கேட்டுக்கிறத பார்த்துட்டு கீதா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. உனக்கு வெக்கமா இல்ல, இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குற, உனக்கு கொஞ்சம் கூட நியூசன்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட கண்ணத்துல நல்லா பலார்னு வைக்கிறாங்க. ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒட்டு கேட்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி செம்மையா கீதாவுக்கு சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க நம்ம கீதா. உடனே ஐஸ்வர்யா செம்ம ஷாக் ஆகி அங்கனையே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கீதா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ கார்த்திகிட்ட விஷயத்த சொல்லிட்டான், ஆனா கார்த்தி வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்காரு, அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போதைக்கு எதையும் சொல்லாம இருக்காருன்னு மட்டும் நல்லா புரியுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரையும் காமிக்கிறாங்க. அப்ப தர்மலிங்கமும் ஜானகியும் வராங்க. அவங்க வந்ததோட அருணாச்சலம் அபிராமி எல்லாரும் வராங்க. அபிராமி நேரா தீபாவை கூப்பிடுறாங்க. தீபா வாமா, உங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப தீபா வந்து நிக்கிறாங்க. அப்ப தர்மலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது நான் வந்து பார்க்கல. எதுக்காகன்னா, நாங்க தீபாவுக்கு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு கோவிலா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதனாலதான் வந்துட்டு உங்களை பார்க்கல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு, தீபாவுக்கு குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க சம்மதியம்மா, தீபா வந்து ஏதாவது உங்களை திட்டாலோ இல்ல ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசிட்டாலோ தயவு செஞ்சு தீபா மேல கோவப்படாதீங்க. அவளுக்கு மண்டையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கான், அதனாலதான் வந்துட்டு அவ இப்படி நடந்துக்கிறாளாம் அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் தீபா பிஹேவ் பண்ணவே இல்லையே, தீபா நார்மலா தான் இருக்கா, நீங்க ஏன் வந்துட்டு தீபா பத்தி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தீபாவோட தலையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கார்த்தி மாப்பிள்ள தான் சொன்னாரு, அதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு
கீதா நினைக்கிறாங்க இதுக்கு நம்மளை மென்டலாவே ஆக்கிட்டு இருக்குது இல்லையே அப்படின்னு. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, இங்க பாரு ஜானகி, சொல்றத நல்லா சொல்லு. இல்ல அந்த தியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போனாங்கல்ல, அதனால தீபா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஸோ அவகிட்ட எதுவுமே இதை பத்தி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு கார்த்தி மாப்பிள்ள சொன்னாரு. அதைத்தான் அவ தப்பா சொல்றா அப்படின்னு. அபிராமியும் சரி, தீபா என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பா அவளை நாங்க எதுவும் தண்டிச்சிட மாட்டோம். ஏன்னா தீபா எங்க வீட்டு பொண்ணு, கண்டிப்பா நாங்க அனுசரிச்சுதான் நடப்போமே தவிர்த்து தீபாவை நாங்கள் எப்பயுமே திட்டிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தர்மலிங்கமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து கீதா அங்கேருந்து போறாங்க. போயிட்டு நேராக தர்மலிங்கத்தையும் ஜானகியையும் பார்த்து, இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாம என்னை வந்து மென்டல்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னடி இது, அப்பாவை இப்படி எதிர்த்து பேசுற அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, எதிர்த்து பேசாம அப்புறம் என்ன பண்றது, என்னைய நீங்க மென்டல்னு சொல்றீங்க, உங்களை எப்படி நான் விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப தர்மலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, நீ பேசுறத பார்த்தா தீபா மாதிரியே இல்லை, இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, அப்படியே இருக்கட்டும், எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வரீங்க, இனிமே வராதிங்க அப்படின்னு சொல்ல தர்மலிங்க சொல்றாரு, இங்க பாருமா, நாங்க வந்தது தப்புதான், இனிமே நாங்க இந்த வீட்டு பக்கமே வரல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கீதா நினைக்கிறாங்க, அப்பாடா இதுகளோட தொல்லை ஒழிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு அந்த பக்கமே வராதுங்க, ரொம்ப நல்லது அப்படின்ட்டு கீதா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக நம்ம ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேரா அவங்க அம்மா ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி, அம்மா அந்த தீபா செத்துட்டான்னு சொன்னேன், அவள் திரும்பி வந்துட்டாமா அப்படின்னு. ராஜேஸ்வரி சொல்றாங்க, நீ தானடி அவளை பாறையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்டேன், அவள் இனிமே உயிரோட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா எனக்கு கால் பண்ணி சொன்னேன், கடைசியில் பார்த்தா இப்படி சொல்ற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அதாம்மா நானும் நினைச்சேன், கடைசியில் வீட்டில் வந்து உட்காந்து வேலை அவ பேயோ அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஏம்மா பேய்க்கும் மனுஷிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா, அவ பேயெல்லாம் இல்லம்மா, அவ தீபா தான், அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, கார்த்திகிட்டையும் உண்மையை சொல்லிட்டா, ஆனா கார்த்தி வெளியில எதுக்காக உண்மையை சொல்லாம இருக்கான்னா அபிராமிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனும் உண்மையை சொல்லாம இருக்கான், ஒருவேளை அவன் உண்மையை சொன்னான்னா அவ்வளவுதான், நான் இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, இனிமே நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு. அதே நேரம் பார்த்து அருண் காதல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு நேரா வந்து உட்காந்து ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை காதல வாங்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இனிமே நீ என்ன தாண்டி பண்ண போற அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, இனிமே நான் என்ன பண்றது, அவளை எப்படியாவது தீத்து கட்டணும், அதுதான் என்னுடைய பிளானே அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரியும் சரி ஓகே, அவளை சீக்கிரம் தீத்து கட்டிட்டு எனக்கு நல்ல செய்தி சொல்ல கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஐஸ்வர்யா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அருண் உட்காந்துருக்காரு. அருணை பார்த்ததோட ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, அருண் எல்லாத்தையும் காதலை வாங்கிட்டானோ அப்படின்ட்டு நேராக அருணை பார்த்து பயத்தில், ஐயோ சாரி அருண், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அருண், அவளை பாறையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுகுறாங்க. அப்போ அருண் நேராக பக்கத்தில் வந்துட்டு காதலை மாட்டியிருக்க ஹெட்செட்டை எடுத்துட்டு, இப்போ எதுக்காக நீ வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஏன் அருண், நான் சொன்னதை காதல விழுகலையா, என்னை மன்னிச்சிருங்க அருண் அப்படின்னு சொல்ல அருண் காதல வச்சுட்டு கையிட்ட அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அப்ப இவ்வளவு நேரம் பேசினது எதையுமே அவன் காதல வாங்கலையா அப்படின்னு. அப்பதான் ஐஸ்வர்யா நிம்மதி ஆகுறாங்க. அப்ப அதுக்கப்புறம் சீனசி பண்ணி கார்த்தியையும் கீதாவையும் காமிக்கிறாங்க. கீதா நேரா கார்த்திகிட்ட கேட்குறாங்க, சரி உங்க தீபா நைட் ஷூட்லாம் போட மாட்டாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அவங்க எப்பவுமே சாரி தான் வியர் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் கீதா கேட்குறாங்க, சரி வீட்டில் யார் யார் இருக்கா, அவங்களோட நேம்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. இவங்க தான் அம்மா அப்பா அபிராமி அருணாச்சலம், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இவங்களை பற்றி தெரியும் அப்படின்னு. அப்புறமா ஆனந்தோட ஃபோட்டோவையும் மீனாட்சியோட ஃபோட்டோவையும் காமிக்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய பெரிய அண்ணன், அப்புறம் இவங்க தான் என்னுடைய பெரிய அண்ணி, இவங்க ரொம்ப சாஃப்ட், தீபாவுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு. கீதா சொல்றாங்க, ஆமா நான் வந்ததுலேருந்தே பார்த்தேன், அவங்க ரொம்ப சாஃப்டா தான் இருக்காங்க அப்படின்னு. அப்புறமா அருணையும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கிறாங்க. அப்ப கீதா சொல்றாங்க, இந்த இருக்காங்களே ஐஸ்வர்யா, இவங்க கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அதை சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதாட்ட, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கீதா சொல்றாங்க, பரவாயில்ல நீங்களும் சோஃபால படுத்துக்கோங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கீதாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.